அந்தோணியார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கல்லறைக்கு போயிருக்கிறேன் பதுவா நகரில். அந்த கல்லறையை தொட்டு வேண்டும் போது எப்படி சிலிர்த்து போனேன் தெரியுமா? அழியாத அவருடைய நாக்கை பார்த்தபோது, இந்த நாக்கு தானே ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொன்னது, எத்தனையோ பேருக்கு நம்பிக்கை கொடுத்தது, மனம் மாறச் செய்தது. பாருங்கள், நம்ம நாக்கும் இருக்கு, என்னத்த பேசுது, கண்டதெல்லாம் பேசுது. சில நேரத்தில் அவருடைய நாக்கு இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. பாருங்கள், இதுதான் புனித அந்தோணியார். பாருங்கள், எப்போது நாம் சாகிறோம் என்பது முக்கியமில்லை. என் பாசமான சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக, மன அமைதிக்காக, மற்றவர்களின் துன்பத்தை துடைக்க, மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற நாம் வாழ்கிறோமா என்பதுதானே முக்கியம்.